டடான். இது நாங்க 2 மாசமா வளர்த்த கேரட் ஆச்சே. எங்க இலைய காணோம்? பிச்சு தின்ட்டீங்களா? என்னன்னு தெரியுதா இது? தெரியுது. என்னது? இங்க பாருங்க, இந்த கேரட்டுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அது நீங்க ஜெயிலர்ல பார்த்தாதான் புரியும். சரி, உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ஒரு 3 கேரட் மிச்சம். நான் போய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். ஏப்பா 2-3 क्वेश्चन இருக்குங்க வாப்பா. அது போல நான் எதுவும் கேள்விப்படலையே சார். நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில் நடுப்பக்கத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கலன்ற அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? பொய்யெல்லாம் கிடையாது சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிட்டு அந்த படத்தை பற்றி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமாம் சார். அது எப்படி சார் வந்து உறவுன்றது அப்படியே பலப்படும் சார். கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் வாசனே. என்னைக்கும் தம்பியோட நான் உறவு தொடரும். படத்துல பிரிஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கையில தம்பியா தொடருவாங்களா சார்? இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி, நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். விண்ணெல்லாம் மொழி மின்னும் அழகை இரு கையில் கூவித்தான் அவன் உன்னை படைத்தான். இரவாலும் கண்கள் செதுக்கி நான் உள்ள விழ எனக்காக அவன் கொடுத்தான். தீத்திரியாயானே உன்னன் அன்பிலே சிறு தீண்டல் இன்ப தீந்தன் மேலே என் மீதி வாழ்வில் நீயே வேண்டுமே. உயிரானா என்றால் அது போதுமே. தீத்திரியாயானே உன்னன் அன்பிலே சிறு தீண்டல். அண்ட் விஜய் சித்து இப்ப விஜய் சித்து மேல இப்ப விஜய் சித்துவை வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்கல்ல. சித்துவும் இதே தான் சொல்றான், நானும் அதே தான். 2 பேருக்குமே சிமிலரா தோன்ற ஒரு விஷயம். சித்துவுக்கு வந்து இது லேட்டுன்றதை தாண்டி இப்போ நீங்க அவனோட ஓன் யூடியூப் சேனல்ல விஜய் சித்து பிளாக்ஸ்ல என்ன பாக்குறீங்களோ இதை தான் அவன் ரொம்ப வருஷமா வேற இடத்துலலாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் தனியா பண்ணும்போது ரெகக்னேஷன் நீங்க பண்றீங்க, அது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா எங்களுக்கு எப்படின்னா புரியல, இப்போ என்ன புதுசா இதைய நோட் பண்றாங்க, நம்ம ரொம்ப வருஷமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் சித்துக்கு இருக்கும். என்ன பொறுத்தளவு விஜய் சித்துக்கு இப்போ கிடைக்கிற ரெகக்னேஷன் வந்து ஹாப்பியா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் லேட்டு தான். அண்ட் ஜோவோட சக்சஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து விஜய் சித்துக்கு இருக்கு. அவனோட வீடியோ வந்து என்னோட படத்தை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய்